சமூக பாதுகாப்பு நிறுவனமான சொக்சோ பினாங்கு சுப்ராங்ஜயாவில் டயாலிசிஸ் மையத்தை அமைத்திருப்பது சிறுநீரக பாதிப்பை எதிர்நோக்கியுள்ள வட மாநிலத்தில் உள்ள சொக்சோ சந்தாதாரர்களுக்கு பேருதவியாக இருக்கும் என்று மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சேம் தெரிவித்தார். சிறுநீரக நோயாளிகளுக்கு உயர்தர மருத்துவ சிகிச்சையை அளிக்கவல்ல இந்த டயாலிசிஸ் மையம் நாள் ஒன்றுக்கு சராசரி 36 நோயாளிகள் டயாலிசிஸ் சிகிச்சையை பெறுவதற்குரிய வசதியை கொண்டுள்ளது என்று ஸ்டீவன் சேம் குறிப்பிட்டார். இந்த மையத்தில் டயாலிசிஸ் சிகிச்சையை பெறும் சொக்சோ சந்தாதாரர்கள் எந்தவொரு கட்டணத்தையும் செலுத்த வேண்டியதில்லை. அதற்குரிய செலவினத்தை சொக்சோ நிறுவனமே ஏற்கிறது என்று அமைச்சர் விளக்கினார். சுப்ராங்ஜயா மருத்துவமனை, புக்கிட் மர்தாஜா மருத்துவமனை, தனியார் மருத்துவமனைகள் மிக அருகிலேயே இருப்பதால் வியூகம் நிறைந்த இடத்தில் சுப்ராங்ஜயா டயாலிசிஸ் மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இன்று சனிக்கிழமை சுப்ராங்ஜயா டயாலிசிஸ் மையத்தை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்து உரையாற்றுகையில் ஸ்டீவன் சேம் மேற்கண்டவாறு கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.